இங்கே நிற்கிதுடா மம்மி அந்த குரங்கு. ஒரு விசித்திரமான ஒரு குரங்கு பார்த்தோம். ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் நாட் அலோவ். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். மம்மி அங்கே நிற்கிறான்டா. இந்த மரத்து பூரா படுத்துருக்காங்க. நான் வந்து வரும்போதே வந்து நிறைய அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே மதான் டைம். இது மதம் பிடிக்கும். ஆமாம், கரடியா செலுத்து மிஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து 3 கிலோமீட்டர் வந்து டீப் ஃபாரஸ்ட்டில் தனியாக போக போகிறோம் ஃபேமிலியோட. டக்குன்னு ஏதாவது ஸ்பாட் ஆச்சுன்னு வையேன். விண்டோ எதுவும் பேசுனா கரடியா இப்போ அனிமல்ஸ் வரும் அப்படிங்கிறத கேட்ட வெளியில் வந்து சும்மா ஏதாவது அனிமல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்தோம். அந்த இடத்துல வந்து ஏதோ இந்த நடக்கிற மாதிரியே சவுண்டு கேட்குது. ஆனால் அவங்க டெய்லியும் போகும்போதுமே துப்பாக்கி வச்சுட்டு இந்த வழியாக தான் யானை வந்து இந்த சுகத்தை உடச்சி இந்த மாதிரி சவுண்டு இருக்கிறது பக்கத்தில் கேட்குது. ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன விளாக் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இது வரைக்கும் நிறைய ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து ட்ராவல் பண்ணியிருப்போம், நிறைய அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த தடவை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் ஸ்டே பண்ண போகிறோங்க. அதாவது ஃபேமிலியோடு நான் ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் 2 நாள் வந்து 2 ஸ்டே வந்து புக் பண்ணி தங்கிட்டு வந்திருக்கேன். அதுதான் இந்த வீடியோவில் வரப்போகுது. அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பொள்ளாச்சி ஆனமலை டைகர் ரிசர்வ் தாங்க. வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து மவுண்ட் ஸ்டூவர்ட்டு, அதாவது கரடி பங்களான்னு சொல்லி அந்த ஒரு ஸ்டேவிலையும், 2வது நாள் வந்து அம்புலி இல்லம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கே தான் நான் வந்து ஸ்டே பண்ணிட்டு வந்திருக்கேன். அதாவது அங்கே நாங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணோம், எவ்வளோ த்ரில்லிங்கான அந்த நைட்டை நாங்கள் கடந்தோம், வேறு என்ன பிரச்சனைகள் எங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வரப்போகுது. நாங்கள் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். முக்கியமான ஒரு அனிமல் ஸ்பாட் பண்ணியிருக்கோங்க. அது வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும். இது ஃபஸ்ட்டு வீடியோ வந்து மவுண்ட் ஸ்டூவர்ட்லேயும், 2வது வீடியோ வந்து அம்புலி இல்லமாகவும் வரும். நீங்கள் வந்து மறக்காமல் 2 வீடியோவுமே சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம நிறைய நைட் ரைட் வீடியோஸ் போட்டிருப்போம். அதே மாதிரியே வந்து வைல்ட் லைஃப் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் போட்டிருப்போம். இனிமேல் வந்து ஃபாரஸ்ட் டே வீடியோவும் வரும். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் த்ரில்லிங்கான வீடியோவாக வரப்போகுது. வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆனைமலை புலிகள் காப்பகம் பொள்ளாச்சி வனக்கோட்டம் சேத்துமடை பாட்டி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. வந்துட்டோம் ஆனைமலை புலிகள் காப்பகம். இந்த செக் போஸ்ட்டில் நம்மளோட டிக்கெட்டை வந்து காமிக்கணும். நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணும்போதே இந்த இதில் வெஹிக்கிள் என்ட்ரி பாஸும் சேர்த்து தான் புக் பண்ணியிருக்கோம். அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே காமிச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த என்ட்ரி கேட்டில் இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா, அதாவது உங்களோட புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. உங்களோட ஆதார் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கிற மாதிரி. ஏன்னா இங்கே வந்து டீட்டெயில்ஸு வந்து மட்டும் என்ட்ரி போட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் புக்கிங் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் சார்ஜ் வந்து இதிலே வந்துடும். அதனால் நீங்கள் தனியாக பே பண்ண வேண்டியதில்லை. புக் பண்ணும்போது அதையும் ஆட் பண்ணிக்குவாங்க. இல்லைனா இங்கே வந்து மறுபடியும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு தான், கையில் காசு வாங்க மாட்டாங்க. ஸோ டவரில் என்ன உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாயிரும். இப்போ உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இந்த செக் போஸ்ட்டில் தான் வந்து நீங்கள் 4:30க்குள்ளே வரணும். ரூமே புக் பண்ணியிருந்தாலும் 4:30க்குள்ளே வரணும். அப்படி இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்களாம். மலை அடிவாரத்தில் இருக்காங்கள்ல, 2 பெனிஃபிட் இருக்குது. சரி, அதாவது ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது, இதுவும் இருக்குது. தண்ணி நல்லா கிடைக்கும், அது ஒரு இது. ஆனால் விலங்குகள் அதிகமாக வரும். ஏன்னா மலைக்கு அடிவாரத்தில் இருக்குல்ல. அவங்களோட யாரோட இடம்? பூமியே அனிமல்ஸோட தான்டா. நம்மளும் ஒரு அனிமல்ஸ் தான். நம்ம தான் காசு கொடுத்து வாங்குறோம். எந்த யானையாவது 1 சென்ட் 2 சென்ட்டுன்னு இடம் வாங்கிக்குதா சொல்லுவாப்பா? இல்லை எந்த புலியாவது இடம் வாங்குதா காசு கொடுத்து? இந்த 6வது அறிவு இருக்குதுனால மனுஷங்க இவ்வளோ தூரம் வேலை செய்கிறாங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. என்ட்ரன்ஸ்லேயே யானை சாணி கிடக்குது. யானை நிற்கிதான்னு பாரு. போய் கேண்டீன் இருந்துச்சுன்னா சாப்பிடுவோம். பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவங்கள்ட்ட நாங்கள் நைட்டு ஃபுட்டு தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். மதியானத்துக்கு 2 பேருங்கிறதுனால செய்ய மாட்டேன்ட்டாங்க. கேண்டீன் இருக்கும், எப்படினாலும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா, கேண்டீன் இருக்கும். பூரா இலையுதிர் காலம் வந்துருச்சு. எல்லாமே வறட்சி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் அனிமல் மூமெண்ட்டு அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்காது. வாட்டர் சோர்ஸ் எங்கே இருக்கோ அங்கே போயிடலாம். ஏன்னா எல்லாமே தண்ணி குடிக்கிறதுக்கு அங்கே வரும், தேடி வரும். வேட்டையாடுறதும் ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போனா எல்லா பக்கமும் தண்ணி இருக்கும், உள்ளே புகுந்துக்குவாங்க. எங்கேனாலும் தேடி பிடிக்க முடியாது. பகல்லே பைசன், இதை நம்ம பார்க்கவே இல்லையாடா. அப்படியா? பைசன் தானா? நார்மல் மாடு மாதிரி இருக்குடா.
பைசன் தான்டாடி. என்னென்னா கொடைக்கானலில் இருக்கிற பைசன் அளவுக்கு இங்கே வந்து இவங்க கண்டிப்பாக தனியாக இருக்காது. இது என்ன விரட்டு தானே? ஆமா, நம்மளே பார்த்துட்டு தெரியுதா? அப்படி நடந்துருக்கு ரோடவே. கேமராவில் பாரு, தெரியுதாண்ணே? தெரியுது, பார்க்குது. பார்க்குது. ஹேய் பைசன் மயிலான், அது என்னது? பைசன் எங்கப்பா? நம்மளே பார்த்துக்கிறாரு. தெரியுதாண்டாரே? கீழே இறங்கிட்டானா? தான் இருக்குடாரே. பெருசுதானா? பெருசுதான். போகலாமா? ஏறிக்கிட்டு இருக்கோம். ஏறும்போதே வந்து நாங்கள் 2 வைல்ட் அனிமல்ஸ் பார்த்தாச்சு. ஒரு மங்கி, ஒரு பைசன், அதாவது இந்தியன் கார். இதை வந்து பைசன்னு சொல்ல மாட்டாங்க, இந்தியன் கார், காட்டெருமை. மகிழன் ஏதாவது அனிமல்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அனிமல்ஸ் இருக்கான்னு பாருங்கள். சரியான மலடாடே. இங்கே நிற்கிறா மம்மி அந்த குரங்கு. கருப்பாக இருக்காண்டா, பயங்கரமா. கருகருன்னு இருக்காண்டா. பார்க்கறதுக்கு குரங்கு கருப்பா இருக்கும், முகத்துல வெள்ளையா இருக்கும். ஆமாம் ஆமாம், ஃபுல்லாகவே கருப்பாக இருக்குது. இந்த குரங்கு நான் எங்கே தெரியுமா பார்த்துருக்கேன்? நம்ம இந்த கொன்னி ஃபாரஸ்ட் போனோம்ல, அங்கே இருந்தது இந்த குரங்கு தான். அப்படியே பொம்மை குட்டி மாதிரி இருக்கு. கார்பி கொண்டு போயிடலாமா? என்னடா சாப்பிடுது? இதே காயை பிடிங்கி சாப்பிட்டுட்டு இருக்கடா, வலுவா. தனியாக தான் இருக்கானா? இந்த நல்லா செம்மையாக சாப்பிடுதுடா. கோச்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். வெக்கப்படுறான்டா டே, ஃபோட்டோ எடுக்கிறேன். முடி மட்டும் ப்ரௌன் கலரில் இருக்குடா. சரி பாய். ஒரு விசித்திரமான ஒரு குரங்கு பார்த்துருக்கோம். இந்த குரங்கு பேர் என்னன்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். என்ன அது மங்கின்னு தெரியும், அது என்ன வகையான மங்கின்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அழகாக இருந்துச்சு, கருப்பாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கா. அது எது இந்த கொடியில் அந்த பிரண்டை மாதிரி ஏதோ ஒன்று வளர்ந்துருக்கு, அதை தான் பிடிச்சி கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. அட் லாஸ்ட் நாங்கள் வந்து அந்த ரிசப்ஷன் ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் மேலே போயிருந்தா அங்கே ஒரு வண்டி நிற்கிது பாரு, அங்கே தான் ரிசப்ஷன். அங்கே போயிட்டு நம்ம வண்டி இந்த புக்கிங் டீட்டெயில்ஸை வந்து கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மயில் நிற்கிது பாருடா, அதுக்கப்புறம் தான் ரூமுக்கு போகணும். ரூம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போகணுண்டா. இதிலெல்லாம் வரும்டா, மான் வரும்டா. யானை ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாடா? இது டூப்ளிகேட்டா? பயமுத்துறாங்கப்பா. இங்கே இருக்கு புக்கிங் ஆஃபீஸ். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த செக்இன் ப்ராசஸ் முடிச்சாச்சு. இங்கே ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த செக் பண்ண டிக்கெட்டை காமிச்சிங்கன்னா போதும், உங்களோட ரூம் கேர்டேக்கருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி ரூம் செக்இன் ஆகிட்டாங்க, உள்ளே வந்துட்டுருக்காங்க அப்படின்னு. நீங்கள் இங்கே வந்து கேன்டீனில் எதுவுமே இல்லை, அதனால் நீங்கள் ஃபுட்டுன்னா முன்னாடியே சொல்லிடுங்க. இன்றைக்கி மதியானம் நாங்கள் பட்னி தான் நினைக்கிறேன். மேபி ஸ்நாக்ஸும் எதுவும் வாங்கிட்டு வரலாம்டா. இங்கே டீ ஷாப் இருக்குமா? அது க்ளோஸில் இருக்குது. எதுவுமே கிடையாதாங்க. பைசன் ஹவுஸ். நம்ம வந்து அம்புலிக்கு வந்து இதில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். போட்டிருக்கா? நம்ம போகிறது நேராக போகும். இதில் வந்து இன்க்ளூடிங் வந்து ஒன்லி ரூம் ஸ்டே மட்டும்தான். ஆமாம். சரி, நம்ம போய் அங்கே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய சொல்லி சாப்பிடுவோம். ஏய் காட்டு பண்ணி, ஐயோ நம்ம நேராக போடும். 2 கிலோமீட்டர் நேராக போடும். 2 கிலோமீட்டர் நேராக போகணும். இதே ரோடு தான் பரம்பிக்கலாம். இதுலேயே நேராக போனோம்னா பரம்பிக்கலாம். காட்டு பண்ணி சுற்றிட்டு இருக்கு. இது எல்லாமே ஸ்டே தான். இங்கே இருந்தால் இங்கே இருக்கு வர இது
இது எல்லாமே ஸ்டே தாங்க. எல்லாமே ஸ்டே தான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. வெளியெல்லாம் இருக்காதுடா, ஏன்னா எல்லாரும் வெளியில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த வீடு மாதிரி இருந்துச்சு பார்த்தா. வெளியில் உட்காந்துருக்காங்கடா. ஆனால் இது வந்து அப்படி பின்னாடி வா, கழுகு. கழுகு அப்படி கழுகு பாரு, அப்படி பின்னாடி வா. வந்துட்டேன். பேடு உட்காந்துருக்குங்க. கழுகு வந்து ஆமாண்டா, கழுகுதான்டா. சூப்பராக இருக்குடா டே, அழகாக இருக்குமே. அப்படியே கண்ணு பாரு, பயங்கரமாக இருக்குது. அது பார்க்குது நம்மள சைடில். அதோட கண் பார்வை எவ்வளோ கூர்மைன்னு தெரியுமில. நம்மளையெல்லாம் எப்போவோ பார்த்துருக்கோம். அது கீழே ஏறும்போதே பார்த்துருக்காது. பார்க்குது நம்மளதான். நம்மளதான் பார்க்குது. பார்க்குடா டே. எப்படி சைடில் பார்க்குது. சைடில் பார்க்க ஒரு அழகா. ஏய் இருக்கிறவங்க நல்லா இருக்குடா டே. இங்கேருந்து பார்த்தா தெரியல அது என்ன பண்ணுது. ஆனால் கேமராவில் நல்லா தெரியுது. காடுகளோட அழகே வந்து பெரிய பெரிய மிருகங்கள் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி சின்ன சின்ன பறவைகளும் தான். என்ன பாய் பாய் கழுகு. நமக்கு வழி சொல்கிறாங்க, ஸ்டேக்கு வந்து வழி சொல்கிறாங்க. முதலாம் ஸ்டேக்கு வந்து கொண்டு போய் விடுவாங்களாம், வழி தெரியாதுல்ல. இப்போ வந்து 2 கிலோமீட்டர் நேராக போங்க, போயிட்டு அங்கே வந்து ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு கட்டு வரும். அங்கே வந்து ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் நாட் அலவுடுன்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் போகலாம். அதில் போயிட்டு அது எதுக்காக அந்த ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் நாட் அலவுட்னா, அது வந்து சஃபாரி வழி, சஃபாரி போகிற வழியுமே. நம்ம அந்த வழியாக தான் ரூமே போகிறோம், அதனால் சஃபாரி பார்த்துக்கலாம். இதுதானே அது? ஆமாம், ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் நாட் அலவுடுன்னு போட்டிருக்கா. அப்போ இந்த வளைவில் தான் திரும்பணும். நம்ம எதில் அலவுடுன்னு சொல்லலையோ அதுதான் வந்து நம்ம போக வேண்டிய ரோடு. உண்மையை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். குருவி நிறைய இருக்குடாடே. ஐயோ நல்லா அழகாக இருக்குண்டா. கையை கொடுத்து பாரு தெரியும். என்ன உண்மை அங்கே நிற்கிறான்டா. இந்த மரத்து பூரா படுத்துருக்கானுங்கடா. என்னடா அவளுங்க ஜாலியாக இருக்கானுங்க. இங்கே கரெக்டாக அந்த மவுண்ட் ஸ்டூவர்ட்டு அந்த இதுக்குள்ளே உள்ளே வளைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த மங்கீஸ் நிறைய இருக்காங்க. மரத்து பூராமே இந்த மங்கியாக தான் இருக்காங்க. இல்லை அங்கங்கே பதுங்கிட்டானு. இந்த அங்கே இருக்காங்க, ஒரு ஃபேமிலியாக இருக்காங்களாடே. 4 பேர் 5 பேர். கருஞ்செடுத்த மாதிரியே இருக்குடா. ஒருவேளை நம்ம இது கோத்தகிரியில் பார்த்த இதுதாக தான் இருக்குமா? அது கருஞ்செடுத்த தான். அது கண் அப்படி வேற மாதிரி இருந்துச்சுடாடா. கருஞ்செடுத்த பயப்பட மாட்டேங்குதுடா. நானுமே அந்த சிறுத்தையும் கருஞ்செடுத்தையும் ஒரே இனம்தான். இந்த நடக்குது 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 செம்மையா. ஆமாம், எல்லாம் ரெஸ்ட்டாக போடுறாங்கடா. இல்லை ரெஸ்ட்டாக போடுறாங்க. நிறைய இருக்குடா. அங்கே ஒரு 10 கிட்ட இருக்க மாட்டிருக்கு. இப்படி ஹீட்டு வேறு ஏறி. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு ஜாலி தான். என்னடா இந்த மரத்துலலாம் தொத்திட்டு இருக்காப்பா. எதில் உட்காந்துருக்கானே தெரியலடா. அங்கே போடுறா நிறைய பேர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, அப்பா ஃபோனை பாரு. ஃபேமிலியாக உட்காந்துருக்காங்களாடே. ஆடுதானா இது ஜூம் பண்ணி காமிக்கிறதுனால வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டான்ஸ் ஆடுது. நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த மவுண்ட் ஸ்டூவர்ட்டு வந்து உள்ளே கரெக்டாக என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய குரங்கு ஃபேமிலியோடு இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபாரஸ்ட்டோட வைப்பு வந்துருச்சுங்க எங்களுக்கு. அந்த ஃபுல்லாக இயற்கையான சவுண்டு, பறவைகள் சவுண்டு. ஆக்சுவலாக நாங்கள் பெரிய விலங்கு எதுவும் சைட் ஆகலைனாலும் நிறையா இப்போவே சைட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா பைசனு, மங்கி, காட்டுப்பன்னி, மயில் பார்த்துருக்கோம், கழுகு பார்த்தாச்சு. இப்போவே 5 இது சைட் பண்ணியிருக்கோம் ஃபாரஸ்ட்டில். இந்த வெயில் காலத்தில் இவ்வளோ இருக்கிறதே பெரிய விஷயந்தான். ஆமாம், மான் பகலில் வெளியில் வராதுடா. அது கொஞ்சமாவது பசுமையாக இருக்கணும்ல. ஆமாம், வெயிலாக இருக்குது. இது மசனகுடினா நேரம் வந்திருக்கு மான்.
புலிமான் தான் இருக்கும் நினைக்கிறேன். அப்படியா? கடாமான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கிளைமேட் ரொம்ப இதாக இருக்குது. சஃபாரி வரதா இருந்தால் 4:30 வாங்க அப்படின்னாங்க. பார்த்துக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு கூட சஃபாரி போவோம். ஃபுல்லாக இருக்காது. மவுண்ட் ஸ்டூவர்ட்னு போட்டிருக்கா, ஆமாம். அதுதான். ஒரே ஒரு இது தானா? ஒன்றே ஒன்று தானா? எது? இதில் ரூம் எத்தனை இருக்குது? இதில் வந்து 2 ரூம் இருக்குது, 2 எய்த்தாப்பில் ரூமு. நம்ம மவுண்ட் ஸ்டூவர்ட்டுக்கு வளைஞ்சிட்டோம். அப்படி சஃபாரி போக முடியும். காலையில் சஃபாரியில் எதுவும் பார்க்க முடியாது, நைட் சஃபாரியில் தான் வந்து ஏதாவது அனிமல்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னாங்க. நம்ம வந்துருவோம் இந்த வண்டியில. அவங்க வேற வண்டி எதாவது வச்சிருந்தாங்கன்னா வண்டி கம்மியா. யாரு? வேற கெஸ்ட் அவங்க வந்தாங்கன்னா அடி வாங்குவோம், அவ்வளோதான். இருக்காங்களா? இல்லை, இன்னைக்கு நம்ம இங்கே தான் மயிலான் ஸ்டே பண்ண போகிறோம். நம்ம இன்னைக்கு இங்கே தான் இருக்கோம், தங்க போகிறோம். நல்லா இருக்கு. நமக்கு அதுதான் இது அது அவங்க தங்கி இருக்கிறது, வேலை பார்க்குறவங்க தங்கி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஒரே கெஸ்ட்டு தான். இதுப்பா இதுவா கரண்ட் ஷாக் அடிக்கும். வந்துட்டோம் மவுண்ட் ஸ்டூவர்ட். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த மவுண்ட் ஸ்டூவர்ட்டுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து இப்போ ரொம்ப ட்ரை சீசனாங்க, அதனால் அனிமல்ஸ் ஸ்பாட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லியிருக்காப்புல. டிசப்பாயின்மெண்ட் தான். சரி பரவாயில்ல, பை சான்ஸ் நமக்கு எதாவது லக் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு அனிமல்ஸ் பார்க்கலாம். ஏன்னா நம்ம நைட்டு சும்மா அப்படி ஒரு ரவுண்டு மாதிரி போயிட்டு வந்தோம்னா நமக்கு ஏதாவது ஸ்பாட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இதுதான் அந்த மவுண்ட் ஸ்டூவர்ட் பங்களா, அதாவது கரடி பங்களான்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள், எல்லாமே ஃபென்சிங் போட்டிருக்காங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வந்து இங்கே பிளேஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஷட்டில் அது மாதிரி ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா இங்கே ஃபேமிலியோட கேரம் போர்டெலாம் விளையாடலாம். அதாவது கேர்டேக்கர் வந்து நம்ம ரூம் புக் பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து இருப்பாங்க. ரூம் வந்து காமிக்கிறேன். ரூம் வந்து பரவாயில்ல, நீட்டாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி. நீங்கள் இந்த வீக் டேஸில் புக் பண்ணுங்கள். வீக்கெண்டில் புக் பண்ணிங்கன்னா 8000 ரூபாய்க்கு மேலே வருது. வீக் டேஸ்னால் ஒரு 2000 ரூபா நமக்கு மிச்சமாகும். இங்கே சேர் அது மாதிரி போட்டிருக்காங்க, ஒரு டைனிங் டேபிள், இங்கிட்ட ஒரு ரூம் இருக்குது. இது ஹாலு. இந்த ரூம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி TN 94 வந்து எடுத்திருக்காங்க. என்னடா இங்கே வந்து சோலாருங்கிறதுனால கரண்ட் அவங்க எல்லா டைமும் போட மாட்டாங்க. ரூமில் கரண்ட் இருக்காடா? இல்லையா? அவங்க நைட்டு தான் போடுவாங்க போல், அதாவது இருட்டாகிற டைமில் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே தான் அண்ணன் தங்கியிருக்காரு பின்னாடி. இதுக்கு தண்ணிலாம் எப்படின்னா வருது? அப்படிங்களா? ரைட். இங்கே ஒரு பிளான்டேஷன் இருக்குது. ரூமில் இருந்து இறங்கி வந்தீங்கன்னா அப்படியே பின்னாடி கேர்டேக்கர் ரூம் இருக்குது. என்னண்ணா? நாளைக்கு கெஸ்ட் இல்லை. நாளைக்கும் கெஸ்ட் இல்லையா? நாளைக்கு போயிடுவீங்களா? எங்களுக்காக வந்திருக்கீங்க. அப்போ குளிர் அதிகமாக இருக்குமா இங்கே? குளிர் காலத்தில் குளிர்லாம் இருக்காது. இங்கே இவரோட சமாதி இருக்குது பாருங்கள். இவர் யாருன்னு தெரியல. இந்த பில்டிங்கை கட்டினவர்னு நினைக்கிறேன் நேமா. இவரோட சமாதி பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே கரண்ட்டு வந்து இங்கே எப்போவுமே இருக்காதுங்க. இருட்டுற டைமில் தான் சார்ஜ் இது பண்ணுறாங்க. அது சோலாருங்கிறதுனால நீங்கள் எதோ வந்தீங்கன்னா இந்த மாதிரி விளையாடுறதுக்கு ஏதாவது இந்த ஷட்டில் அது மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நாங்கள் வந்து பிளான் பண்ணது என்னென்னா, இங்கே வந்து அதாவது டாப் ஸ்லிப்புக்கிட்ட வந்து ஒரு கேண்டீன் இருந்துச்சு. அது வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, 1 மந்த் ஆயிடுச்சு. நம்ம அதை கேண்டீனை பார்த்துட்டு அங்கே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். ஸோ அங்கே எதுவும் கிடைக்கல. அது இன்னும் ஓப்பன் பண்ணுறதுக்கு 1 மந்த் ஆகுமா? நெக்ஸ்ட் மந்த் தான் ஓப்பன் பண்ணுறாங்களாம். ஸோ நீங்கள் வந்து இங்கே ரூம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த கேண்டீன் ஓப்பனில் இருக்கான்னு கேட்டுக்கோங்க. இங்கே வந்து கேட்டதுக்கு வந்து அவங்க இருக்கிறத செஞ்சு தரதுக்கு சொன்னாங்க. சரின்ட்டேன்.
என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபி, ஒரு ஆம்லேட்டு, 2 காஃபி, பிஸ்கட் பாக்கெட்டு. சாப்பிடுங்கப்பா, நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஒன்று கடையிலே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுங்க. இன்னும் இங்கே எதுவும் கிடைக்காது. அப்படி இல்லைன்னா மேகி வாங்கிட்டு வந்தீங்கன்னா இவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ப்ரெட்டு முட்டை வச்சுருக்காங்க, ப்ரெட் இல்லைன்னாங்க. ப்ரெட்டு இல்லைன்னா வந்து குழந்தைங்க இருந்துச்சுன்னா என்ன கஷ்டம், அதாவது இந்த ஃபீட் பண்ணுற மாதிரி குழந்தைங்க பால் குடிக்கிறது அதெல்லாம் வந்து கஷ்டம். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. வந்து நீங்கள் ஒரு வேளை ரூம் எடுத்து இந்த ரூமுக்கு செக்இன் ஆகிட்டு உடனே வந்து அனிமல்ஸ்லாம் வந்து தேடிட்டு பதட்டம் ஆகிட்டு இருக்காங்க. நார்மலாக இருங்க. உங்களுக்கு என்ன சைட்டிங் ஆகணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக சைட்டிங் ஆகும். நான் வந்து வரும்போதே வந்து நிறைய அனிமல்ஸ் பார்த்துட்டு வந்தேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அந்த ரூமுக்கு வந்து வேகமாக போகணும் அப்படின்னு நினைக்காம வர்ற வழியில் மெதுவாக அந்த அனிமல்ஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. ஓரளவு சாப்பிட்டுங்க. 2 ஆம்லேட் போட்டு கொடுத்தாங்க. ஏன்னா சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை. 2 ஆம்லேட், ஒரு மேகி, அதெல்லாம் ஏதோ அவங்ககிட்ட இருந்ததை செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, அது வரைக்கும் சந்தோஷம். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4:30க்கு வந்து சஃபாரி இருக்குது, அதுக்கு தான் போகிறோம். நாளைக்கு வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, காலையில் இங்கேருந்து ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு பரம்பிக்குளம் போயிட்டு அப்படியே அங்கே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மதியானம் ஈவினிங் டைமில் தான் அம்பளி இல்லம் வந்து நாங்கள் செக்இன் ஆக போகிறோம். பரம்பிக்குளத்தில் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இடம் இருக்காங்களா, அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். வைலன் பா. இப்போ நம்ம வந்து சஃபாரி வந்து சும்மா அந்த புலிக்குத்தி டேம் ஏதோ ஒன்று அது வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே வந்து இந்த யானைகளுக்கு ஃபீட் பண்ணுறது, யானை முகாம் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஆமாம், கீழே இறங்குது. ஓடுது கீழே போயிடுச்சு பாருங்க. மலபார் அணில். இந்த மாதிரி குட்டி குட்டி மிருகமாக இன்றைக்கி நிறைய நாங்கள் ஸ்பாட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. என்னடா பெருசாக இருக்குடா. சரியான பெருசுடா. ஆக்டிவாக இருக்கு. அது வால் பாரு எவ்வளோ பெருசாக புசு புசுன்னு இருக்குன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த ரூமுக்கு வர்ற வழியிலே வந்து நிறைய குட்டி குட்டி அனிமல்ஸ்லாம் சைடில் நிற்கிது. ஈவினிங் டைமில் நீங்கள் அதை பார்த்துட்டே வாங்க. அது ஈவினிங்கில் நாங்கள் வரும்போதே பார்த்தோம் நிறைய. இந்த பாரு மேலே ஒரு மங்கி இறங்குது பாரு, இந்த நேராக அந்த மரத்தில். ஆமாம், அதுக்கு மேலே வந்து கீழே இறங்குச்சு. வண்டி வர்றதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. போய் 2 டிக்கெட்டை மட்டும் வாங்கிட்டு வாங்க. இப்படி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ இந்த சஃபாரிக்கு வந்தோம். ஆக்சுவலாக என்னென்னா, இங்கே வந்து ஒரு 3 ஜீப்பு தான் இருக்குது. அந்த 3 ஜீப்புக்குமே ஆள் இருக்காங்க. அப்படிங்கிறனால எங்களுக்கு வந்து பஸ்ஸில் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்தமாக வந்து எவ்வளவு 690, 2 பேர்த்துக்கு 345 ரூபா ஒரு ஆளுக்கு சஃபாரிக்கு. பஸ் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாய்க்கிழமை, ஆனால் இன்றைக்கி எவ்வளோ க்ரௌடு இருக்காங்க. ஈவினிங் சஃபாரி தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கிளம்பிட்டாங்க. இவங்களாம் முன்னாடி புக் பண்ணிட்டாங்க 3 வண்டி வேணும்னு. டாடா காமி. சஃபாரிக்கு வந்து வேனில் ஏறிட்டோம், கிளம்பிகிட்ருக்கோம். போகலாமா? எப்படி சஃபாரில் எதுவுமே பார்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். கடைசிக்கு அந்த எலிஃபண்ட் கேம்பில் போயிட்டு அந்த எலிஃபண்ட்டையாவது பார்ப்போம். வாங்க சஃபாரி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது ஒரு ஸ்கூல் வேன் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதில் தான் ஏற்றிட்டு போகிறாங்க மொத்தமாக. நாங்கள் வந்து தனியாக தான் கேட்டோம், ஆனால் அந்த ஜீப் இல்லாதனால இப்போ வேனில் போக போகிறோம். நாங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய. சஃபாரியில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் பாடுங்க இங்கே பாருங்கள். ஏய், தைரியமாக படுத்துருக்கேன்னா கையை ரிசர்வில். பார்க்குறா, அது நம்ம தான் பார்க்குறா. சஃபாரியில் பாருங்க. எந்திரிச்சிருச்சு. என்னன்னு பார்க்குது, நம்மளும் பார்க்குறோம், அதுவும் பார்க்குது. ஏதோ வந்ததுக்கு ஒரு மானாவது காமிச்சாங்க. பாய், கிளம்பு ஓடு. நடக்குது. நல்லா வயசாகிடுச்சு. அடுத்து ஏதாவது அனிமல்ஸ் பார்த்தா பார்ப்போம். ஒருவேளை அந்த எங்கே போனாங்க
கட்டி வச்சுருப்பாங்க கிடையாது. இல்ல கட்டி வச்சு ரோடு கூட போட்டு இதுதான் புலி வருது, புலியோட இது அப்படின்ட்டு. ஆமாம் ட்ரெக்கிங் போட்டு போனாங்கல்ல கேக்குறீங்க. பெரியார் டைகர் அதே மாதிரி இது நல்லா உத்து பார்த்தா இந்த மான் காலி எதனால கயிறு கட்டி கயிறுலாம் கட்டல. அங்கிட்டு பாடுறாடே, இங்கிட்டு செவுரு வந்துருச்சு, அது சிக்கிருச்சு மானு. மான் படையே இருக்கு. ஏய் மான் பாரு. ஏய் மகிழன். நல்லா ரோஸ் குத்து படையிச்சு. ஆமாம், ரெண்டாவது அடிமை. ரெண்டாவதுமே மான் தான். ரெண்டாவது அவங்களுக்கு மண்டையை மறைக்காமல் கொஞ்சம் இங்கிட்டு வா. இதுக்கா ஆமாம், அவங்க ஏதோ வீடியோ எடுக்கிறாங்க. பாருங்க. எடுக்கிறாங்களா? எல்லாரும் 800 ரூபா கொடுத்துருக்காங்க. அமைதியாக குமிஞ்சுக்க. இப்போ இந்த ரீசெண்டாக ட்ரைவ் வந்ததா? ஆமாம், அதுதான் இது. கோழி கமுத்தி வந்துட்டோம். தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு யானை டான்ஸ் ஆடிட்டுருக்கு. ஆனால் அதுவும் வளர்ப்பு யானை தான். எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்களாடு. பாருங்கள், யானைக்கு சாப்பாடு எவ்வளோ பெரிய வாய். வந்து எல்லாத்தையும் உருட்டி கொண்டு வராங்க. எந்த யானைக்குன்னு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், வரிசையாக வராங்க. 1 2 நான் தூக்க முடியாமல் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. எவ்வளோத்தையும் ஒரே வாயில் வாங்குறாங்க. டேஞ்சரஸ் பாய். தூக்குடா, சாப்பாடு வந்துருச்சு. ஏய், மதம் முடிக்கிற மாதிரி திரும்புதுடா, அது பார்த்தியா? சொல்லிக்கிட்டார். இங்கே தான் வந்து யானைக்கான சாப்பாடெல்லாம் தயார் பண்ணுறாங்க. உள்ளே போய் பார்த்துட்டு வரோம். ஏய், இங்கே தான் என்ன அசோகன் யானை இருக்காண்ணா? நீங்கள் அசோக் யானைக்கு தான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த யானைக்கு இந்த இதுதான் கொடுக்கணும், அந்த அளவு எல்லாமே இன்றைக்கி டேட்டுக்கு. இந்த இவங்க உருட்டுறாங்களா, அந்த உருட்டு அது இதெல்லாம் இன்றைக்கி இது ஒரு நாளைக்கு அளவான இந்த 14 கிலோங்கிறது. நம்ம ஒரு நேரம் இன்றைக்கி காலையிலேருந்து மொத்த அளவு அப்படி காலையில் தண்ணி கொடுப்பாங்க. ஓ, இப்போ 14 கிலோ அதுலேயே கொடுக்கணுமா? கடைசியில் கொடுப்பீங்க. ஒரு நாளைக்கு ஒரு யானை எவ்வளோ சாப்பிடுங்க? 1 கிலோ மொத்தமாக ஒரு ஆணைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக. ஒரு நல்லா வளர்ந்த யானைக்கு பார்த்தீங்கன்னா சார் 10 களி. இல்லை, மொத்தமாக ஒரு எத்தனை கிலோ சாப்பிடும் எல்லாம் சேர்ந்து? மொத்தமாக சேர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 30-40 கிலோ சாப்பிடுமா? சாப்பிடுங்க சார். இல்லை, இது ஒரு நேரத்துக்கு தானே? ஒரு நேரத்துக்கு இதே மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா சார் கரெக்டாக. இப்போ இந்த 14 கிலோன்னு போட்டிருக்கீங்க, அதில் 7 கிலோ கொடுக்கணுமா? ஓ, இந்த சைடில் இருக்கிறதே அளவு. சரி சரி. நான் வரேன். மாட்டானே நைட்டா? நைட்டு பார்த்து அவர் சண்டை இங்கே வந்து சண்டை கட்டுமா? சண்டை பயங்கர சண்டை இருக்குங்க சார். அப்படிங்களா? நீங்கள் இதை கட்டியில் வச்சுருப்பீங்க? கட்டி தான் வச்சுருப்பேன் சார். நீட்டாக சைன் நைட்டுக்கு வந்து 4 பேர் டியூட்டிக்கு போட்டுருவாங்க, விரட்டி விட்டுருவாங்க. சரி சரி. வந்தாலுமே நம்ம போய் சத்தம் போட்டால் விரட்டி விட்டு வந்துடுவோம். மறுபடியும் திரும்பி வரோம். மறுபடியும் போய் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வரோம். இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே மதான் டைம். இது மதம் பிடிக்கிறது. ஆமாம். இந்த சைடு இருக்கு, இந்த சைடு இருக்கு. இல்லை அங்கே கட்டி வச்சுருக்கேன் பாருங்க சார். ஓ, பின்னாடி கட்டி வைக்க. அங்கே கட்டியிருக்கேன் பாருங்க. அது ஃபுல்லாக அப்படியே தாடைக்கு ஃபுல்லாக வடைஞ்சிட்டு இருக்கு. ஓ, அதனால அது தனியாக விட்டீங்க. அதுக்கு சாப்பாடு இப்போ சாப்பாடு கொண்டு போய் அங்கே போடுவாங்க சார். சாப்பாடு நடத்த வச்சுருவாங்க. கரும்பு தீனி போட்டுருவாங்க. வாயிலெல்லாம் எல்லாமே வச்சு. ஓ, கொடுக்க முடியாது, பக்கத்தில் போக முடியாது. இப்போ கீழே வச்சுருவாங்க அப்படியே. அது சாப்பிட்டு இந்த யானை கேம்புக்கு வந்ததுலேருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, மதம் முடித்தா மற்ற யானைகள்கிட்டருந்து தள்ளி வச்சுருவாங்களாம். இந்த யானைக்கு இப்போ மதம் பிடிச்சிருக்கு, பக்கத்தில் சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு வந்து போய் வச்சுட்டு வந்துடுவாங்களாம். இதனால் அது தனியாக இருக்குது. அது ஏதோ வாயிலேருந்து திரவ மாதிரி ஒழுகுமா. மயிலனை பாரு,
இது வாயிலேருந்து திரவம் மாதிரி உழுது 20 பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க. எதுக்காகனா இந்த யானைகளுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக. அதாவது நைட்டு 3 மணிக்கே எழுந்திரிச்சு வந்து சமைப்பாங்களாம். அப்போ தான் 6 மணிக்கு ரெடி பண்ண முடியுமா. ஒரு நாளைக்கு 2 தடவை ஃபீட் பண்ணுறாங்க. காலையில் ஒன்று, சாயந்தரம் ஒன்று. இந்த மதியான டைமில் வந்து மேய கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம். அதாவது யானை வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பொழுதன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது. 3 நேரமே சாப்பிடுது. காலையில் சாயந்தரம் இவங்க ஃபீட் பண்ணுறாங்க, மதியானம் மேய்ச்சலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு நாளைக்கு இத்தனை கிலோன்னு சொல்லி அவங்க டேபிள் போட்டு இது பண்ணுறாங்க. கோழி கமுதி எலிஃபெண்ட் கேம்ப். அதாவது இங்கே வந்து காட்டு யானைகளுக்கும் நார்மல் யானைகளுக்கும் சண்டை வருமாங்க. அப்போதைக்கு இவங்களால் பக்கத்துலேயே போக முடியாது. என்னென்னா உயிர் போகிற அளவுக்கு சண்டை போட்டுக்குமா ரெண்டுமே. ஏதாவது ஒரு யானை செத்து போனாலும் பக்கத்தில் இன்னொரு யானை வந்து அந்த செத்துப்போன யானையை வந்து தொடக்கூட கூடாதான், முட்டி தூக்கிடுமா. அது ஒரு வாரத்துக்கு அங்கேயே சுற்றி வருமா. யாராவது வந்தாங்கன்னா அட்டாக் பண்ணுமா. அந்த யானையை வந்து கோபம் வரும்போதெல்லாம் வந்து குத்தி தூக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்து எதுக்காக எலிஃபெண்ட் கேம்ப் வச்சுருக்காங்கன்னா இதுக்காக தான். இந்த வாட்டர் சோர்ஸ் இங்கே இருக்குது, அங்கே இருக்குது பாருங்கள். வாடா வாடா வாடா. பூரா பக்கமே கருப்பாக தான் தெரியுது. கரடியா? நம்ம வந்த உடனே இந்த மரம் லைட்டா ஷேக் ஆகுது. கிரீன் கலர்ல இருக்கு. தெரியலடா, எதுவும் எனக்கு தெரியலடா. சிறுத்தை மிஸ் ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் சஃபாரி முடிச்சுட்டு வந்துட்டோம். என்னென்னா வந்து எங்களுக்கு முன்னாடி போனவங்க அந்த 3 ஜீப்பில் போனாங்க. அவங்க எல்லாம் ஒரே டீமு. ஆக்சுவலாக இங்கே 3 ஜீப் அவைலபிள். மற்ற 2 வந்து பிரேக் டவுனாக இருக்கான், அது சர்வீஸ் விட்டுருக்காங்களாம். ஸோ அவங்க போயிட்டு கரெக்டாக எங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போனாங்க. போய் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி நின்றுருந்தாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தை ஸ்பாட் ஆகிருக்குங்க. எங்களால் பார்க்க முடியல, ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டு. நான் வந்து கேட்டது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ஜீப்பு தான் கேட்டேன், அதுக்காக வெயிட் பண்ணேன். ஆனால் 3 ஜீப்பு தான் இருக்குது, அவங்க மொத்தமாக புக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து சஃபாரி போனீங்க அப்படின்னா வேனில் போகாதீங்க, ஜீப்பில் போங்க. ஏன்னா ஜீப்பில் போனீங்கன்னா தான் ஒரு இடத்துல நிப்பாட்டி நிதானமாக பார்க்க முடியும். வேணுங்கிறப்ப கொஞ்சம் அந்த தடன்னு சவுண்டு வேறு வேகமாக வேறு போயிடுது. அதனால் ஜீப்பில் ப்ரிஃபர் பண்ணுங்கள். நானும் அதுதான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 7:10 ஆயிடுச்சு. நாங்கள் சஃபாரி முடிச்சுட்டு இங்கேருந்து மறுபடியும் அந்த யானை பாதை வழியாக நம்மளுடைய கரடி பங்களாவுக்கு போக போகிறோம். அதாவது மவுண்ட் ஸ்டூவர்ட்டுக்கு போக போகிறோம். சாப்பாடு அங்கே செய்ய சொல்லியிருக்கேன். வாங்க போகிற வழியில் ஏதாவது அனிமல் ஸ்பாட் ஆகுதான்னு பார்ப்போம். சஃபாரி போனாலும் நமக்கு அந்த நைட் ரைடு கிடைக்கிற த்ரில் வந்து எப்போவுமே கிடைக்காதுங்க. ஏன்னா நைட்டு இந்த ரோட்டில் பகலில் போகும்போது ரொம்ப டம்மியாக இருந்துச்சு. இப்போ நைட்டு பாரு எப்படி இருக்குன்னு. என்னடா நம்ம வந்து 3 கிலோமீட்டர் வந்து டீப் ஃபாரஸ்ட்டில் தனியாக போக போகிறோம் ஃபேமிலியோட. அது அனிமல்ஸ் அங்கே பைசன் எதுவும் நின்று வைல்டு போர் நிற்கிது பாருங்க, தெரியுதா? கரெக்டாக அது பெருசாடா, அவ்வளோ பெரிய காட்டு பண்ணியாடா அது. ஆமாடாடி, ஆள் இருக்காங்க. ஆனால் கடையெல்லாம் பூட்டிட்டாங்கடாடே. ஒரு மேகி பாக்கெட் ஒன்று கூட வாங்கிக்கிறாங்க. சென்டர்ஸ்னா சென்டருவாங்க. அவங்களே வாங்கியிருப்பாங்க. அப்படியே ஒரு தலைவலி மாத்திரை இருந்தால் வாங்கிக்கலாம். அங்கே இருக்காரு, அங்கே ஜிஹெச் இருந்துச்சுல, அங்கே போயிருக்கலாம்ல, சொல்லியிருந்தீங்கன்னா உள்ளே போயிருக்கலாம்ல. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற ஒரே கடை இதுதான். அக்கா இந்த மேகி பாக்கெட் இருக்கா? மேகி நாங்கள் சேல் பண்ணுறதுல வேறு என்ன இருக்குது? சேமியா இருக்குங்க, பிஸ்கட் எதாவது இருக்கா? பிஸ்கெட் இருக்குது, மில்க் இருக்குது, மேரி. அவ்வளோதான். இது இல்லை கேட்டேன் நான். ஒருவேளை நைட்டு எதுவும் தேவைப்படுச்சுன்னா வர முடியாதுல்ல. சரி ஓகே. இல்லை அது கேட்டேன், நைட்டு வரக்கூடாதுன்னாங்க. நைட்டு வரக்கூடாதுங்க, நான் கூப்பிட்டு கடைக்கு வரேன்னு சொல்லிட்டு. ஓகே. இந்த இது வந்து தாங்கன்னா நீங்கள் அந்த சஃபாரி முடிச்சுட்டு அந்த மவுண்ட் ஸ்டூவர்ட் பில்டிங்க்கு போகிற வழியில் இங்கே ஒரு கடை இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஒரு கடை இருக்குது. இந்த ஒரு கடை தான் இருக்குது இந்த ஏரியாவிலேயே. உங்களுக்கு வேணுங்கிறது இங்கே வாங்கிக்கோங்க. நான் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கேன். அதாவது என்னென்னா முறுக்கு, சிப்ஸு அது மாதிரி வாங்கியிருக்கேன். வாட்டர் பாட்டில் 2 வாங்கியிருக்கேன். ஏன்னா இங்கே இருக்கிற தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியாது, அதனால் வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு இங்கே வாங்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அங்கேயே வாங்கிட்டு வந்துடுங்க, எதனாலும் கொண்டு வந்துடுங்க, அதுதான் உங்களுக்கு பெட்ரு. என்னடா நம்ம இங்கிட்டு வளையணுமா?
இங்கேருந்து 1 கிலோமீட்டர் வருமா சார்? வரும், அதிகமாகவே வரும்னு நினைக்கிறேன். நான் இந்த ரோடு தான் சொன்னேன் பயமாக இருக்குன்னு. கார் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அனிமல் ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப லக்கில் நடக்கிறதாங்க. இவ்வளோ பெரிய காட்டில் என்ன அந்த ஒரு விலங்கு வந்து நம்ம கண்ணு முன்னாடி வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம குரங்கெல்லாம் இந்நேரத்துக்கு தூங்கிட்டானுன்னு நினைக்கிறேன். ஆள் நீ வானத்து வரைக்கும் அடித்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் தான் தெரியும். நீ வயசுன்றா இந்த இங்கே நிற்கிது பாரு, எட்டிப்பா. இந்த இது ஸ்டேரிங் டக்குன்னு எந்திரிச்சு பார்த்துருச்சா, பார்த்துக்கிட்டே இருக்கு. கரடியும் பைசனும் மோதிச்சுன்னா எதிராக ஜெயிக்கும். ஆமாம், ரத்தம் கேட்டுச்சானா நீ ஒன்றும் அடித்து பார்க்குற மாதிரி தெரில. காட்டேஜ் போகிறதுக்குள்ள ஏதாவது ஒரு புளியை பாரு பார்ப்பான். நீ புளியை மட்டும் பார்த்துட்ட 10 பவுன் தங்கம் உனக்கு. என்ன சொல்கிற? பூரா வளர்க்குற யானை தான் சாணி போடுதா? இந்த ரைடு ஆனால் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்காடி. உண்மையிலே ஏதாவது ஒரு அனிமல்ஸ்லாம் வந்து கிராஸாக வாக்கிங் போகிறது. அது ஏதோ ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி தான். வாக்கிங் போயிட்டு இருக்காருக்கடா சிக்கியத்து கூட நானும் பார்த்துட்டா. யானை கூட போகிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை, தமிழ்நாட்டிலே போகிறானுங்க. சிங்கத்து கூட போகிறது தானே பெரிய விஷயம். ஆமாம், நீ தானே அனுப்புன அதை. டக்குன்னு ஏதாவது ஸ்பாட் ஆச்சுன்னு வையேன், விண்டோவை ஏற்றிடுறேன். என்ன ஆமாம், அது வேறு. இந்த இலை மேலே ஏறுற சத்தம் வேறு ரொம்ப திகிலாக இருக்குடாடி. பேய் வீடு மாதிரி இருக்கு. ஏய், இலை எல்லா பக்கமும் இருந்துருக்கு. நான் எப்படி இலை மேலே எப்படி ஏற்றாமல் போகிறது? உன் மேலே தான் ஏற்றணும்னா இருக்கிறவங்க பீதியாக்கி விடாமல் இரு செஞ்சு. உள்ளே வந்துருக்கேன் ஒரு. ஆமாம், இதில் ஒரு ரைட்டு ஏறும் மேலே, அதில் ஏறி அப்படியே லெஃப்டில் லைட்டாக திரும்பினா வீடு. எடு இந்த பைசா, அவ்வளோதான். வயசுனா கரடியா? வயசு தானா? அப்போ காட்டு மாடு இந்த வீட்டை சுற்றி வருது என்ன? முறைக்குதா? ஓடி தான் பைசன் அங்கே தான் நின்றுச்சு. உள்ளே வந்தோடனே கேட்டை பூட்டிட்டாங்க. ஏன்னா நைட்டு வந்து கண்டிப்பாக அனிமல்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக கேட்டை பூட்டுறாங்க. கேட்டை பூட்டிட்டாங்கன்னா அடுத்து இந்த ஃபென்சிங்கை போட்டு விட்ருவாங்க, சோலார் ஃபென்சிங்கு. அதுக்கப்புறம் அந்த அனிமல்ஸ் வந்தால் ஷாக் அடிக்கிற மாதிரி சேஃப். நம்ம அப்போ வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே சேஃபாக இருக்கும். என்னண்ணா பூட்டியாச்சா?
இது போடுவீங்களா எப்படி எடுத்து போட்டுருவீங்களா? ரைட். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரூமுக்கு வந்துட்டு ரிஃப்ரெஷ் ஆயாச்சு. ஆல்ரெடி இன்றைக்கி ஃபுல்லாகவே ஜேர்னி தான், நான் டயர்ட் ஆகிட்டோம். சரி கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துட்டு ஒரு 11-12 மணிக்கு மேலே மறுபடியும் நைட்டு பில்டிங்கை சுற்றி வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம். சப்பாத்தியும் சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, 1 கிலோ சிக்கனுக்கு 700 700 ருபீஸு. சப்பாத்தி எவ்வளோ போகிறாங்கன்னு தெரில, நான் என்னென்னு பார்த்து சொல்கிறேன். ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு, அங்கே காமிக்கிறேன். எதுக்காக வந்தோமோ இந்த வேலையை கரெக்டாக பார்த்துட்ருக்கானுங்க நம்ம டீமு, வட்டி நொறுக்குறானுங்க. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். ஃபுட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 ஹாட் பாக்ஸில் இதாக இருக்குது. குளிர் அந்தளவுக்கு இல்லை, இருந்தாலும் ஒரு நொறுக்க வேண்டியதுதான். பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் சும்மா ஏதாவது அனிமல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்தோம். ஆனால் அந்த இடத்துல ஏதோ இந்த நடக்கிற மாதிரியே சவுண்டு கேட்குது. அதனால தான் போய் மறுபடியும் கேமராவை எடுத்துகிட்டு டார்ச் லைட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஏன்னா ரொம்ப நேரமாக நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது ஏதோ பள்ளத்தில் இருக்கிறதுனால அது என்னன்னு தெரியல. கரெக்டாக அது கொஞ்சம் மேலே வந்துச்சுன்னா என்னென்னு பார்க்கலாம். ஏன்னா இவங்க இந்த கரண்ட்டு ஃபென்சிங் வேறு போட்டு விட்ருக்காங்க. இதில் என்னென்னா இந்த வழியாலாம் கண்டிப்பாக சிறுத்தை வந்துடுங்க. கீழே புகுந்துலாம் வந்துடும். அதனால் ரொம்ப சேஃப்டின்லாம் சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவு நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். ஏதோ ஒன்று சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, நடக்கிற சவுண்டு. இப்போ ஒன்றுத்தையும் காணோம். அங்கே தாங்க எதோ கேட்குது. இங்கே ஏதோ கேட்குதுடா, அது என்னன்னு பார்த்துட்டு போகண்டா. கண்ணு ஏதாவது தெரியுதான்னு பாடுறா. பைசனாக இருக்குமா? பைசனாக தான் இருக்கும். எலிஃபண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லா சவுண்டு கேட்கும், வலுவாக கேட்கும். எனக்கு கரடி இல்லைன்னா பைசன், ரெண்டில் தான் ஒன்று. ஆனால் கரடி இவ்வளோ தூரத்துக்கு சவுண்டு கேட்காது, கால் சின்னதாக இருக்கும். ஆனால் இந்த நைட் ஸ்டேயில் இந்த த்ரில்லிங்கு நல்லா இருக்கேன்டா. அதாவது எங்கே எந்த அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே அந்த டார்ச் அடித்து பார்க்குறது. நீங்கள் உண்மையிலேயே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டார்ச்சை கொண்டு வந்துடுங்க. டார்ச் இருந்தால் தான் உங்களுக்கு செட் ஆகும். அப்போ தான் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஏதாவது அடித்து பார்க்க முடியும். இந்த மரத்து வழியெல்லாம் சிறுத்தை ஏறி வந்துடும்டா. வரதாக இருந்துச்சுன்னா வந்துடும் கண்டிப்பாக. ஏன்னா இது கரெக்டாக அந்த இதுக்கு வெளியில் உள்ளே இருக்கா வெளியிலையா? உள்ளதாக இருக்குது. ஆனால் அது வெளியில் வழியாகவும் ஏறி வரலாம். இது இந்த மரம் அந்த மரத்தெல்லாம் ஜாயிண்டாக இருக்குது. இதில் ஏறி உள்ளே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆமாம், வரதாக இருந்தால் வந்துடும். கரடிலாம் வந்துடும். வரதாக இருந்தால் வந்துடும். ஆனால் அது ஷாக் அடிக்கிறதுக்கு பயந்துட்டு வராமல் இருந்தால் பில்டிங்கை சுற்றி அவங்க 2 பேர் வேறு அங்கே உட்காந்துருக்காங்க. ஆமாண்டா, அவங்களுமே என்னென்னா நமக்கு ஏதாவது ஒரு அனிமல்ஸ் வந்தால் காமிக்கலான்னு தான் பார்க்குறாங்க. அதனால தான் அவங்களே டார்ச் அடித்து பார்த்துட்ருக்காங்க. சாப்பிட்றாங்க. மார்னிங்லாம் சாயந்தரம் தான்டா. அதுவும் நான் எதாவது சொல்கிறேன்ல, லக்கு தான். இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு புலி நின்று நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நல்லாயிருக்கும். பெரிய மண்டையை வச்சு இந்த அளவுக்கு தூரம் தாண்டுமாடா? அதெல்லாம் தாண்டியேண்டா. ஈஸியாக தாண்டிடுறேன். எங்களோட ஃபிட்னஸுக்கு நம்மளாம் சும்மா டம்மி.
காட்டுலயே அலைஞ்சாங்க. எங்கே இருக்குன்னே தெரியல. அப்புறம் எப்படி ட்ரக்கிங் கூட்டு போகிறாங்க பயங்கரமா துப்பாக்கி வச்சுருக்காங்களா? வச்சுருக்காங்க. ரப்பர் குண்டு மாதிரி போட்டு துப்பாக்கி வச்சுருக்காங்களே. நம்ம பெரியார் டைகர் ரிசர்வில் போகும்போது துப்பாக்கியோடு தானே வந்தார் ஒருத்தர், தெரியுங்களா? இன்றைக்கும் அங்கே டைகர் வந்து ஸ்பாட் ஆகி 7 வருஷமாக என்னமோ ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, அவரே பார்த்ததில்லைன்னாரு. ஆனால் அவங்க டெய்லியும் போகும்போதுமே துப்பாக்கி வச்சுட்டு தான் போகிறாங்க. ஆளாக வர்றா பயந்து நடுங்குது. அட வண்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், அப்படியே வச்சிட்டேன். கொஞ்சம் பயமாக இருக்குல்ல, பின்னாடி ஏதோ வருதுன்னு. ஐயோ முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இப்போ கரெக்டாக டைம் வந்து 12 மணி ஆயிடுச்சு, சரிங்களா? கரெக்டாக 12:01 நான் தூங்குறாங்க. நான் வந்து ஏதாவது அனிமல்ஸ் வந்திருக்கான்னு பார்க்க போகிறேன். இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் வந்து பயந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன சவுண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த சோலார் ஃபென்சிங்கோட சவுண்டு. இங்கே ஏதோ ஒரு குருவி ஒன்று பறந்துக்கிட்டே இருக்குது. நம்ம காரை இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். ஏதாவது ஒரு கரடி வரும்னு பார்க்குறேன், ஒன்றும் வரமாட்டேங்குதுங்க. சவுண்டு அங்கங்கே கேட்குது ஃபாரஸ்ட்டில். அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்காது, ஏன்னா அது இங்கே மைக்கில் இந்தளவு கேட்காது இங்கே. இந்த வழியாக தான் யானை வந்து இந்த செவத்தை உடைச்சதுன்னு சொன்னார். கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. ஆனால் இந்த வழியெல்லாம் கரெக்டாக இங்கே அந்த மரம்லாம் ஒட்டியே இருக்குது. சிறுத்தை வந்து ஏறதா இருந்தால் அதில் ஏறிடும். இங்கே நான்வெஜ் வேறு இன்றைக்கி செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ உடைக்கிற சவுண்டு கேட்குது. ஏதோ நடக்குதுங்க அங்கே. சத்தியமாக அந்த இலையெல்லாம் ஊர்ந்துருக்கு பார்த்திங்களா, அந்த சருகு அதை மிதித்து நடக்கிற சவுண்டு அப்படி பயங்கரமாக கேட்குது. இதில் என்னென்னா, இந்த ஃபென்சிங் வந்து சோலார் பவரில் எரியுதுங்க. சோலார் வந்து நம்ம நைட்டு எப்படி 12 மணிக்கு மேலே காலி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. அதனால் இப்போ அதை தாண்டி கண்டிப்பாக ஏதாவது ஒரு அனிமல்ஸ் வந்தாலும் அது எதுவும் அட்டாக் பண்ணாது. நல்ல சவுண்டு கேட்குதுங்க இந்த பக்கம். நீங்கள் மவுண்ட் ஸ்டோரில் ரூம் எடுத்திங்கன்னா கரெக்டாக கார் பார்க்கிங்க்கு நேரம் அந்த பக்கம் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அங்கே ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது, அங்கே தான் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது.
மேபி யானையாக இருக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது தெரியுதாங்க. இந்த சவுண்டு இருக்க பக்கத்தில் கேட்குது. இந்த சைடில் எதுவும் வந்துகிட்டு இருக்கு போ. என்னடா திகில் படம் மாதிரி இருக்குதே. இந்த பக்கம் கேட்குது பாருங்க. இவ்வளோ நேரம் சத்தம் கேட்டுச்சுங்க. இப்போ நகராமல் இருக்குது. ஒரு வேளை நம்மளை பார்த்துச்சாரான்னு வேறு தெரியல. இப்போ இங்கேருந்து என்னால் அந்த தூரத்துக்கு நடந்து போக பயமாக இருக்குது. ஏன்னா இந்த ஃபென்சிங் வேறு சத்தம் போட்டுட்ருக்கு. அது எப்போ ஆஃப் ஆகுன்னு தெரியல. அது ஆஃப் ஆகிடுச்சுன்னா அப்புறம் இந்த கம்பி வேலியில் அதுக்கு ஒரு சாதாரண விஷயம், டப்புன்னு அடிச்சு விட்டு வந்துடும். செம்ம த்ரில்லிங்காக இருக்குங்க இது. வெளியில் நின்று பாருங்கள், அள்ளு விடுது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த ஃபென்சிங் கொஞ்ச நேரம் தான் வேலை செய்ய மாட்டிருக்கு. ஏன்னா அந்த யூபிஎஸ்சில் ஆல்ரெடி சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இதுக்கு மேலே அங்கே வெளியில் நின்று அந்த மின்கம்பியை நம்பி வெளியில் நின்றோம்னா சேஃப்டி கிடையாது. அதனால் உள்ளே வந்துட்டேன். சரி, கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் நம்ம வெளியில் போய் பார்ப்போம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அதாவது இன்றைக்கி டே 2 ஸ்டூவர்ட் பங்களாவில். அதாவது என்னென்னா, நேற்று நைட்டு நாங்கள் சரியாக தூங்கலை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடுவில் இருக்கிறதுனால கரண்ட்டு கனெக்ஷன் கிடையாது. இந்த பில்டிங்க்கு மட்டும், மற்ற பில்டிங்லலாம் இருக்குது, இங்கே கிடையாது. ஸோ இங்கே சோலாரை நம்பி தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஃபென்சிங்குமே சோலார் தான். கரெக்டாக அந்த சோலாரோட பவர் பேங்க் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 1 மணி 12:30 1 மணிக்கெலாம் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ரூமில் ஃபேன் ஓடலாம். இப்போ சம்மருங்கிறதுனால சரியான ஹீட்டு. அது இல்லாமல் எங்களால் கரண்ட் இல்லாமல் தூங்க முடியல. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா அந்த ரூம் ரெண்ட் ஒரு 6500 7000 வரும்போது அந்த பவர் பேங்க்காவது கொஞ்சம் தூங்குற மாதிரி வச்சுருந்துருக்கலாம். அப்புறம் இன்னொரு 2-3 விஷயங்கள் என்னென்னா இங்கே ஒய்ஃபை கிடையாதுங்க. நீங்கள் ஏதாவது அமௌண்ட்டு ஃபுட்டுக்கு பே பண்ணணும் அப்படின்னா கேஷாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் அவங்கள்ட்ட ஜிபே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பிஎஸ்என்எல்லோட டவர் மட்டும்தான் கிடைக்கும். வேறு எந்த சிம்முக்குமே டவர் கிடைக்காது. நீங்கள் ஏதாவது பேசணும் அப்படின்னா இங்கேருந்து அங்கே போகணும். டாப் ஸ்லீப் போய் தான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி தான் பேசுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் கை குழந்தையோடு வர்றீங்க அப்படின்னா இந்த கரண்ட் இருக்காது கண்டிப்பாக. அதனால் ஒரு எலக்ட்ரிக் ஃபேனோ ஏதோ ஒன்று அது மாதிரி கொண்டு வந்துடுங்க. நைட்டு 12 மணிக்கு மேலே இல்லைன்னா தூங்க முடியாது. இந்த ஃபென்சிங்குமே நாங்கள் நேற்று நைட்டு அனிமல்ஸ் பார்க்குறதுக்காக வெளியில் வந்தோம். அந்த ஃபென்சிங்குமே அந்த சோலார் பவருக்கு இதாக ஷட் டவுன் ஆனதுனால ஒரு ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் வெளியிலலாம் போய் அடித்து பார்க்காதீங்க. ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கு. இதெல்லாம் தாண்டி வந்துடும். அப்புறம் இன்னும் 2-3 விஷயங்கள் என்னென்னா, அந்த ரூம் புக் பண்ணி வரவங்க கண்டிப்பாக வாட்டர் கேன் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே குடி தண்ணி அவங்களுக்கு அது ஓகே. ஆனால் நமக்கு அது செட் ஆகுமான்னு தெரில. ஏன்னா அந்த ஒரு பின்னாடி ஒரு டேங்க்கில் தான் நமக்கு பிடிச்சி தராங்க. அதனால் நீங்கள் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வர்றது உங்களோட சேஃப்டிக்கு. அதே மாதிரி ஃபுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு சப்பாத்தி தான் கொடுப்பாங்க.
காலையில் வந்து பூரி இதுதான் ரெகுலராக அவங்க செய்கிறதே. மற்றபடி இந்த இட்லி தோசை அதெல்லாம் கிடையாது. மதியானம் மீல்ஸ் செய்வாங்க. அதுவும் நீங்கள் ஆள் அதிகமாக வந்தீங்கன்னா செய்வாங்க. ஒரு 2-3 பேத்துக்காகலாம் செய்ய மாட்டாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுவும் வேணும்னா முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா இந்த நான்வெஜ் மட்டும் முன்னாடியே சொல்லிடுங்க. அப்படின்னா தான் செஞ்சு கொடுப்பாங்க. வேறு மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இன்னும் 2-3 பிரச்சனை இருந்துச்சு. அதாவது ரூமில் இந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வந்துச்சுங்க. நைட்டு பூரா என் மனைவி பூச்சி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க எழுந்திரிச்சு. அதுவும் இல்லாமல் அந்த 12-1 மணிக்கு வந்து கண்டிப்பாக கரண்ட்டு போயிடும். ஃபுல்லாக இருட்டாயிரும். நீங்கள் வந்து ஒரு டார்ச் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ரூமுக்குள்ளேயே வந்து எங்கேனாலும் போக முடியும். என்னடா உன்னோட அனுபவம் எப்படி இருந்துச்சு இங்கே தங்கி இருந்தது? கரண்ட் இல்லை, தனியாக இருக்கிறோம். நல்லா தான் இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸு காட்டுக்குள்ளே. ஆனால் அனிமல்ஸ் எதனாலும் பார்த்துருந்தா இன்னொன்று நல்லா இருந்திருக்கும். வந்து என்னென்னா ஆனால் அனிமல்ஸோட சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது வெளியில். அனிமல்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் மழை காலத்தில் வாங்க, கண்டிப்பாக கரடி பார்க்கலாம். மற்றபடி நாங்கள் சஃபரில் ஒரு வரும்போது ஃபுல்லாகவே ஒரு 4-5 அனிமல்ஸ் பார்த்தோம். எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை தான். இந்த ரூம் ரெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த கரண்ட்டு இந்த பவர் பேக்கப்பை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நைட்டு தூங்குற வரைக்கும் ஃபேன் ஓடினா கூட போதும். என்னடா அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. கேர் டேக்கிங்லாம் பிரச்சனை இல்லைங்க, நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. சாப்பாடும் நல்லா தான் இருந்துச்சு. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு காஃபி 20, ஆம்லேட் வந்து ஒரு ஆம்லேட் 30 ரூபா, சப்பாத்தி வந்து ஒரு பீஸ் 25, சிக்கன் 1 கிலோ அவங்களே எடுத்து செஞ்சு தராங்க 700 ரூபா. அப்புறம் வந்து பூரி வந்து ஒரு பீஸ் வந்து 25 ரூபா. எங்களுக்கு வந்து நாங்கள் 2 பேர் சாப்பிட்டதுக்கு வந்து 1525 ரூபா. அதாவது நேற்று நைட்டு இன்றைக்கி காலையில் சாப்பிட்டதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்து இப்போ வந்து இங்கேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து அம்புலி இல்லம் போகிறோம். அங்கே எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்ப்போம். நம்ம இப்போ வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அடுத்த வீடியோவும் பாருங்கள். பை.